பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் வந்துட்டு 4ஆம் தேதி வந்த நியூஸ் பேப்பரில் ஒரு முக்கியமான ஒரு 2 தமிழக திட்டம் வந்து அடுத்தடுத்து கொடுத்துருக்காங்கப்பா. ஃபஸ்ட்டு பாருங்கள், குரல் முற்றோதுதல். இது என்ன அப்படின்னா, அதாவது 1330 குரலும் ஒப்புவிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு 15,000 ரூபாய் பரிசு வழங்குறது. இந்த திட்டம் எப்போ துவங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குரல் பரிசு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2000ஆவது ஆண்டில் கலைஞர் கருணாநிதி வந்து திறந்து வச்சிருக்காருப்பா. சரியா, குரல் பரிசு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து 70 மாணவ மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 10,000 ரூபாய் பரிசு தொகை வந்து கொடுக்கப்பட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2022 அந்த 70 மாணவர்கள் அப்படின்ற உச்சவரம்பு நீக்கிட்டு யாரெல்லாம் 1330 குரல் ஒப்பிக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து 10,000 ரூபாய் பரிசு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது 2022-23 இப்போ கரண்ட் இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒப்புவிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் 15,000 ரூபாய் பரிசு தொகை. சரியாப்பா. அப்போ குரல் முற்றோதுதலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது மாணவர்களுக்கு 1330 குரல் ஒப்புவிக்கிறவங்களுக்கு எவ்வளவு பரிசு தொகைனா 15,000. அடுத்து பாருங்கள், பசுமை புத்தாய்வு திட்டம். இந்த பசுமை புத்தாய்வு திட்டம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரியா, அந்த பார்த்தீங்களா, இந்தியாவிலேயே முதலாக தமிழ்நாடு தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யார் கூட கூட்டணி அப்படின்னா, அண்ணா பல்கலைக்கழகம் ஆற்றல் கல்விக்கான நிறுவனம். சரி, அண்ணா பல்கலைக்கழகத்தோட ஆற்றல் கல்விக்கான நிறுவனத்தோட ஒருங்கிணைந்து இந்த பசுமை புத்தாய்வு திட்டத்தை தமிழ்நாடு அரசு மேற்கொள்கிறாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, அதாவது பசுமை சார்ந்த மேலாண்மை தொடர்பாக என்னென்ன திட்டங்கள் அறிவிக்கிறாங்களோ அந்த திட்டங்கள் எல்லாம் எல்லா மாவட்டங்களுக்கும் கொண்டு செல்லணும். அதுக்கு பசுமை தோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 38 பேர்ப்பா, அதாவது 38 மாவட்டங்களுக்கு 38 பசுமை தோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நியமிச்சிருவாங்க. ப்ளஸ் 2 பேர் மாநில அளவில் 2 பேர். அப்போ மொத்தம் தமிழ்நாடு மாநிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 40 பசுமை தோழர்கள் வந்து நியமிச்சிருவாங்க. இவங்க வந்து அரசோட திட்டம் ப்ளஸ் அரசோட முக்கிய இயக்கங்களை வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொண்டு செல்வாங்க. ஸோ இவங்களுக்கான உதவித்தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மாதம் 65,000 ரூபாயும் ப்ளஸ் பயண செலவுன்னு சொல்லிட்டு 10,000 ரூபாயும் உங்களுக்கு வழங்கியிருக்காங்க பசுமை தோழர்களுக்கு. இன்னொன்று கூடுதலான ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஹெட்லைன்ஸே வந்து அதான்ப்பா சொல்லியிருந்தாங்க. அதாவது மின் வாகன தலைநகரம் தமிழகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டோட மொத்த மின்வாகன உற்பத்தி, அதாவது இந்திய நாட்டோட மொத்த மின்வாகன உற்பத்தியில் 40% தமிழ்நாட்டில் இருந்து தான் உற்பத்தி ஆகுது. அப்போ தமிழ்நாடு அப்படின்றது மின்வாகன தலைநகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திய அளவில் மின்வாகனம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உற்பத்தியில் தமிழ்நாடு 40% பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 3 முக்கியமான ஒரு ஸ்கீமாக பார்த்துக்கோங்கப்பா. நன்றி.